சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா? நான் இந்த வீடியோவில் உங்களை சதுரகிரின்னு ஒரு சொர்க்கத்துக்கு கூட்டி போகிறேன். ஓம் நமச்சிவாய். மதுரை சாஃப்டூர்ல இருந்து வாழைத்தோப்பு பாதை வழியா செங்குத்தான குறுகலான அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத யானை, சிறுத்தை, கரடி, காட்டெருமைன்னு ரொம்ப மிருகங்கள் உலாவுற காட்டுக்குள்ள உங்களை நான் மலைப்பயணம் கூட்டிட்டு போக போறேன். பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க. நாங்க சிவனை தேடி போனோம், ஆனா இங்க பிரெடேட்டர் தேடி வந்த மாதிரி இருக்கு. 6 கிலோமீட்டர் ஏறினே இருங்க, போயினே இருங்க. நம்ம மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட ஏறுற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸ்டேஜ் 1 பாத்துக்கோ அஜித் குமார். ஆனா ரீல்ஸ்ல பார்த்தாங்க ஜாலியா இருக்கும், நல்ல வியூ பாயிண்ட் சொன்னாங்க. இங்க பாருங்க, இதான் ரியாலிட்டி. ஊத்துது அப்படியே உள்ளுக்குள்ளலாம் திக்கு திக்குன்னு. போலாம். நான் ஒரு 170 கிலோ இருப்பேன். லெஃப்ட் லெக்கில் ஆங்கிள் ஜாயிண்ட்ல 3 பீஸாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நடந்து வரணும்னு வந்திருக்கேன். பெயினாக தான் இருக்குது, ஆனால் போயிடுவேன், அது பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேற லெவல். லேடிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். அங்க லாஸ்ட்ல ரொம்ப மலையா இருக்கு, ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு. பெண்கள் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளங்க ஒரு அழகான ஃபேமிலி அவங்க கை குழந்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறி வந்தாங்க. எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்க? எங்கனாலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இப்படி ஃபர்ஸ்ட் ஏறீங்க? ஒர்த்து வருமா? ஒர்த்து யானசாணி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 4500 அடி ஒசரத்துல சிவனை பார்க்க போறோம். பயங்கரமான அட்வென்ச்சருக்கு தயாரா இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஆண்டவருக்கு ஓம் நமச்சிவாய். சதுரகிரி மலை வந்து 3 மாவட்டத்தோட மத்தியில் அமைஞ்சிருக்கு. விருதுநகர், தேனி, மதுரை அப்படின்னு 3 மாவட்டத்தில் இருந்தும் மலையேற பாதைகள் இருக்குது. தேனி மாவட்டத்தில் இருந்து வருசநாட்டு பாதை, மதுரையில் இருந்து சாஃப்டூர் வாழைத்தோப்பு பாதை, விருதுநகரில் இருந்து தானிப்பாறை பாதை அப்படின்னு ரொம்ப மக்கள் ஏறுற ஈஸியான பாதை விருதுநகர் தானிப்பாறை பாதை தான். மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இங்கே வந்து மலையேற அனுமதிப்பாங்க. தானிப்பாறை அடிவாரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் மலையேறி நீங்கள் சிவனை பார்த்துடலாம். மற்ற 2 பாதைகள் வருஷத்துக்கு 1-2 நாட்களில் மட்டும்தான் அனுமதி இருக்குது. தேனியிலிருந்து வருசநாட்டு பாதை வழியாக யானக்கசான் நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 14 கிலோமீட்டர் மலையேறி சிவனை பார்த்துடலாம். இன்னொரு பாதை மதுரை சாஃப்டூர் வாழைத்தோப்பு பாதை 5 கிலோமீட்டர் செங்குத்தா மலையேறி குளிராட்டி அருவி, வனகாளி அம்மன் கோவில் வழியாக இறங்குற பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. இந்த பாதையில் தான் நம்ம மலையேற போகிறோம். எங்களோட இந்த சிவனை பார்க்குற பயணம் மதுரை பெரியார் ஜங்ஷனில் இருந்து ஆரம்பிக்குது. மதுரை, திருச்சி, ஈரோடு, விருதுநகர், சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு மொத்தம் 18 பேர் மதுரை ஜங்ஷனில் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து வேனில் 52 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சாஃப்டூர் போயிட்டோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வாழைத்தோப்பு பாதையோட அடிவாரத்தில் இருக்கிற கருப்பசாமியை கும்பிட்டுட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறது நம்ம நண்பர் தனுஷ் ப்ரோ. நீங்களும் இப்படி ஒரு கைடோட மலையேற ஆசைப்பட்டீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4.5 கிலோமீட்டர் சதுரகிரி ஆண்டவரை தரிசிக்க பயணம் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு குரூப் ட்ரெக்கிங்காக தான் இருக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வழி தான் போய்கிட்டு இருக்கோம். கண்ணு கட்டுறதோட வர ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் வந்து மழை நல்லா பெஞ்சுன்னா தண்ணி ஓடுற பகுதி. தெரியுதா உங்களுக்கு? I am Ajit Kumar. Welcome to Sadagiri. எங்கே, எந்த ஊர் ப்ரோ? I am from Chennai, bro. சென்னை. சூப்பர் ப்ரோ. ஹாய் எவ்ரிவன், கிரிதரன் ஃப்ரம் ஈரோடு. ஈரோட்டில் இருந்து அண்ணன் வந்திருக்காரு. என் பேர் மாதிரி, நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து நல்ல விஷயத்துல வரேன். திருப்பி அவர் எப்போ ஆசைப்படுறோம் கண்டிப்பாக என்னோட பாதை இந்த மலையில் படும். பொள்ளாச்சியிலேருந்து மணிகண்டன். சூப்பர் ப்ரோ. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சென்னையிலேருந்து ஜெயக்குமார். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. திருச்சியிலேருந்து சரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சென்னை ஃப்ரம் மைனாரம். சூப்பர் ப்ரோ. சென்னை விஜய். சூப்பர் ப்ரோ. ஈரோட்லேருந்து சுரேஷ்குமார். சூப்பர் ப்ரோ. ஈரோட்டில் இருந்து. ராஜபாளையத்துலேருந்து விக்னேஷ். ராஜபாளையத்துலேருந்து. நாமக்கல்லேருந்து சதீஷ். நாமக்கல். சிவகாசியிலேருந்து பால்ராஜ். சிவகாசி வெடி தொழிற்சாலையிலேருந்து வந்திருக்காரு ப்ரோ. ப்ரோ நான் வந்து மதுரையிலேருந்து வரேன் ப்ரோ. மதுரையிலேருந்து. சரி, சூப்பர் ப்ரோ. பேர் ப்ரோ, பேர் சொல்லுங்க ப்ரோ. பேர் கார்த்திக் ப்ரோ. கார்த்திக். சூப்பர் ப்ரோ. பாருங்க, லாஸ்ட்டாக வந்து நம்ம தனுஷ் மாயன் பிரேம் வராரு.
கூட வந்து ஒரு 10 கிலோ அரிசி மூடையை சுமந்துக்கிட்டு வர்றாரு. நம்மளால் நார்மலாகவே நடக்க முடியாது, ஆனால் ப்ரோ பாருங்கள் 10 கிலோ அரிசி மூடையோ நடக்கிறார். எப்போயுமே நடக்கிறாரு, இப்போ புதுசு இல்லை, இவர் எப்போயுமே இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த மாதிரி அரசு அனுமதி இருக்கிற அந்த நாட்களில், அதாவது சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் ஓப்பனில் இருக்கிற டயத்தில் மட்டும் இந்த மாதிரி பாருங்கள் அன்னதானத்துக்கு அரிசி கொண்டு போகிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம், நம்மளாலாம் தனியாகவே நடக்க முடியாது. வாங்க போவோம். எல்லா பேரும் வந்து சரி ஐயா நினச்சிக்கோங்க. மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ விரும்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் அப்பப்போ நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு 10 பேர் புதுசாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு பயன்படும். மறக்காமல் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சதுரகிரி ஐயாவை கும்பிட்டுக்கோங்க. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். வாங்க அப்படியே எல்லோரும் மேலே போய் சதுரகிரி ஐயாவை பார்த்து வருவோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க வந்து சாப்டூர் பாதை, இதான் சதுரகிரியோட ஆதி காலத்து பாதை. பெரும்பாலும் இங்கே வந்து விசேஷமான நாட்களில் மட்டும் தான் இங்கே விடுவாங்க. நேற்று சிவராத்திரி, அதாவது முந்தானேற்று வெள்ளிக்கிழமை சிவராத்திரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அதனால் இன்றைக்கி இந்த பாதையில் அலவுடு. இன்றைக்கி நாங்கள் எல்லா பேர் இதை போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாய்ப்பு இருக்கும்போது நேரடியாக வந்து பாருங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க சேனலில் பாருங்கள். இந்த ப்ரோவோட சேனல்லையும் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துடும். மறக்காமல் பாருங்கள். சேனல் ஐடி வந்து Prescription65. மறக்காமல் பாருங்கள். நிறையா அட்வென்ச்சரான பயணம்லாம் அதில் வரும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரோ வந்து அவர் மட்டும் போகாமல் இந்த மாதிரி பாதைகளில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 18 பேரை கூட்டி போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். நான் நடக்கிறது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். சரி ப்ரோ. ஏறி இறங்க 5 கிலோமீட்டர். ஒரு பாதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு பாதி பரவாயில்ல, யார் ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் போயிடலாம். சரி. ரிட்டர்ன் வரும்போது அப்படியே இறக்கம் ஓடி வர வேண்டியது. ஓகே ரைட்டு, வாங்க போவோம். வாங்க போயிட்டே இருப்போம். போகணும். ஏற்கனவே பேர் திருவிருத்துக்கிட்டு இருக்கு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் ராஜமுத்து ப்ரோ. ராஜமுத்து, சூப்பர் ப்ரோ. அது மதுரையா ப்ரோ? நாங்கள் மதுரை தான். நீங்கள் ப்ரோ? சதீஷ்குமார், மதுரை தான். மதுரை, சூப்பர் ப்ரோ. வாங்க பாருங்கள், இந்த பெரிய மலையை ஏறிட்டு இறங்கினா சதுரகிரி. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4.5 5 கிலோமீட்டர் வரை நடக்க போகிறோம். பாதைகள் பாருங்கள். எப்போயுமே நீங்கள் சதுரகிரி போகிற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி பாதையை பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் அனுமதி இருக்குது. ஒரு சிற்றாறு ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போங்க, இன்னும் கண்ணாடி மாதிரி இருக்கு, தண்ணி சூப்பராக இருக்கு. நடந்து வந்ததுக்கு காலில் நின்னா சூப்பர். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிப்போம். டக்குல இங்கே தண்ணி குடித்தேன், வேற லெவலில் இருக்குது. அவ்வளோ ஜில்லுன்னு பாருங்க, வைப்பில் தான் இருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாமே செடி கொடி புதரோட தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அருமையான நயல். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கும். நான் ஒரு ஓரமாக ஒதுங்கினேன், திடீர்னு கேமரா கொண்டு வந்துட்டாங்க. அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்லை, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமாக தானே இருக்கேன். கொங்காங்கோ பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க. இது இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே பல மர்மங்க இருக்குன்றானு. அதை பார்க்க போனான்னு பார்த்தா பெருசாக ஒரு யானை வரும். பிடிச்சேன் ஓட்டம், மலன்னு கூட பார்க்கலையே, கண்ணா பின்னானோம். தட்டி இந்த குரங்கு எச்சம் தான் காய்ஸ் அதிகமாக இருக்குங்க. அந்த மூஞ்சில பிளாக்கா இருக்கும்ல, அந்த குரங்கு வந்து அதிகமாக நடமாடுது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. சத்தம் எங்களால் முடியல. ஓம் நம சிவாய அதை சொல்லி தான் நாங்கள் ஏறுறோம். அருவி சத்தம் கேட்குது காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அருவி பக்கத்தில் போய் சவுண்டு நல்லா கேட்குது காய்ஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மூலிகை வாசனை அதிகம் காய்ஸ். ஆமாம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்படியே மூலிகை வாசனை வருது அதிகமாக. என்ன செடி என்னன்னே தெரில காய்ஸ். ஸ்டேஜ் 1 பார்த்துக்கோ அஜித் குமார். ஆனால் ரீல்ஸில் பார்த்தோம் காய்ஸ், ஜாலியாக இருக்கும், நல்ல வியூ பாயிண்ட் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இதான் ரியாலிட்டி. ஊற்றுது அப்படியே உள்ளுக்குள்ளலாம் திக்குன்னு போலாம். அப்படியே முடியல காய்ஸ், உண்மையாகவே ரொம்ப ஊற்றுது. ரீல்ஸை பார்த்து ஏமாந்து வந்தாங்க மலைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துட்டோன்னா அருவி பக்கத்தில் போகிறோம். சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், கொஞ்சம் இப்போ தான் அருவியை கண்டுக்கிட்டு போகிறோம். தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் போய் குளிக்கணும் முதல்ல. நம்ம நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க இந்த வீடியோவில். ஜாலியாக இருக்கும். மக்களுக்கும் மக்களே, இது மக்களுக்காக சாதாரண மழை கிடையாது. சாதாரணமாக நினச்சி வந்துடாது. ஏன்னா இது புதரா இருக்குது. எல்லாம் எங்கேயா கூட்டி போகிறேன், வழியில் கூட்டி போகல. நாங்கள் சிவனை தேடி போனோம், ஆனால் இங்கே பிரெடேட்டர் தேடி வந்த மாதிரி இருக்குது. திரன் மேட்டர் தான். 6 கிலோமீட்டர் ஏறினே இருங்க, போயின்னே இருங்க. நான் பேச சத்து இல்லைங்க, நான் க்ளோஸு.
அட்வென்ச்சரா சர்க்கஸ் விளையாடணும்னா இந்த மலையில ஏறி குதிங்க. ரெண்டாவது வரலாம், அப்படியே போயிடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அதுக்கடுத்து சமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாருனாலும் போயிடலாம். எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைன்றது வந்து கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரையே பறந்து விரிஞ்சிருக்கு மலை. இந்த மலையிலேருந்து காலங்காலமாக மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மலைகளுக்குள்ள வந்து எத்தனையோ வனதேவதைகளோட கோயில் இருக்குது. எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கு ஆள் போக வர இருப்பாங்க. நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது அப்படியே அந்த இடங்களுக்கு போயிட்டு வர வேண்டியது. பழங்குடியினர் அது எது ஷார்ட்கட்டு அப்படின்னா, அதாவது அது எப்படி சொல்றீங்கன்னா, சில வசதியை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது வந்து அவங்க மைண்ட் செட்டு தான். அதனால் விவரமாக சொல்ல முடியல. பெருசாக குறுக்கு வழினே ஒன்று கிடையாது. இது வந்து பாதை சின்ன பாதையாக இருந்தால் கஷ்டம் அதிகமாக படணும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து கஷ்டம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஷார்ட்கட்டுன்றது எதுவுமே கிடையாது, எதுக்குமே கிடையாது. அது அதுக்கு போனாலே உண்டு. ரொம்ப டேஞ்சரான பாதையாக தான் இருக்குது. பெருசாக கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. இதோட பெருசு மேலே இருக்குது. நாங்கள் மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த மலைகள்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது, சின்ன சின்னதாக மலைத்தேன் வந்து அப்படியே மலை ஃபுல்லாக கூடு கட்டியிருக்கு. இந்த இடத்துல படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நேரம் கழிச்சு இந்த இடத்துல தான் படி பார்க்குறோம். சூரியன் மேலே வந்துட்டார், மலைக்கு மேலே. சட்டையெல்லாம் தொப்பு தொப்பு நனைஞ்சு போச்சு. ஒரே ஏத்தம். இன்னும் நம்ம 2 கிலோமீட்டருக்கு ஒரே ஏத்தமாக ஏறணும். அதுக்கப்புறம் சமதள பாதை தான். அது வர ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒழுங்கான பாதைன்னு இங்கே இந்த இடத்துக்கு வர முடியாது. அது மாதிரி வருஷத்தில் 5 நாள் தான் அனுமதி. சிவராத்திரி, அந்த பௌர்ணமி, அமாவாசை, மகாயால அமாவாசை, இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு 5 நாட்கள் தான் வருஷத்துலேயே அனுமதி. அப்போ மட்டும்தான் வர முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவு தானிப்பாறை ரூட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். சதுரகிரி வர்றதுனா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க போய்கிட்டே இருப்போம். அப்படியே ஆகாயத்தை முட்டிக்கிட்டு நிற்கிது மலைகள் பாருங்கள். அங்கேருந்து தண்ணி ஒரு சுட்டா அப்படியே பாறையில் வடிஞ்சு பெரிய பெரிய அருவியாக ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. பெரிய பெரிய மலைகள் அதுக்கு உள்ளக்க போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. படிக்கட்டு செங்குத்தாக ஏறுது பாருங்க மேலே. ஒரு 2 கிலோமீட்ரு ரொம்ப கொடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதை கடந்தால் நம்ம ஐயாவை போய் தரிசனம் பண்ண சமதள பாதை வந்துடும். இந்த மலையை அப்படியே ஏறி இறங்கணும். முடியல ப்ரோ. வாழப்பூர் தோப்பு பாதையில் கொஞ்சம் பார்த்து வாங்க. லேடிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் போல்டன் என்ன வந்துடலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க லாஸ்ட்ல ரொம்ப மலைமலையா இருக்கு. ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு. வர்றதா இருந்தால் ஷாரி போட்டு வர வேணாம், சுடிதாரோ அது மாதிரி போட்டு வாங்க. அப்போ தான் ஈஸி ஏறுறதுக்கு. தேங்க்ஸ். நீங்கள் எங்கேருந்து? மதுரை தான். மதுரை தான். கொஞ்சம் சிரமம் பார்க்காம குளவாடி அருவியை ஏறிட்டீங்கன்னா அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக டவுனு, அப்படியே ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக கோயில். அந்த எண்டில் இருந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படியா? ஆன்லைன் மேப் இந்த வழி காமிச்சிருச்சு எங்களுக்கு மதுரையில். அது நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ரூட்டு போட்டாலே இந்த ரூட்டு தான் காட்டுது அப்படிங்கிட்ட வர நிறையா பேர் சொல்கிறாங்க. இந்த வழியை போட்டு விட்டாரு. ஐயா பார்க்காம திரும்பி போகிறீங்களா? ஐயா வந்து எங்களை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இல்லை, இந்த மலையா காட்சி கொடுக்குறது அந்த எழுத்தாப்புல யார் பாருங்க. இதுதான் காட்டு தேக்கு. இதா? ஆனால் இது நம்ம சிட்டிக்குள்ளேயும் பார்க்கலாம்லண்ணே. இது சிட்டிக்குள்ளே பார்க்கலாம். இலை சின்னதாக இருக்கும். அதை நம்ம பராமரித்து வளர்த்தோமா அது ஒரே நேர்கோணல வரும். இது வந்துட்டு இப்படி இருக்கிறதால இது எதுக்கும் உதவி ஆகாது. ஆனால் இது தேக்கு தான். தேக்கு தான். ஃபாரஸ்ட் தூவி விட்டு தான். இந்த மலைகள் ஃபுல்லாக தேக்கு இருக்குது அதிகமாக. இந்த காட்டுது இல்லை. இந்த பழத்தை இந்த காயை எந்த ஒரு பறவையும் சாப்பிடாது. நம்ம தூவி விட்டால் ஏதோ ஒரு பறவைக்கோ இல்லை ஏதோ ஒரு அணிலுக்காவது கொஞ்சம் உதவணும். இது எதுவுமே உதவாது. அம்மா அப்பா ஆண்டவா, கடுமையான வெயில். குளிராட்டிங்கிற ஒரு அருவி, பேரே பார்த்தீங்களா, குளிராட்டி. நம்மளை வந்து அப்படியே குளிரில் ஆட வச்சிரும் போல. குளிராட்டி அருவியை தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெயில் முடியலை, சட்டெல்லாம் வேர்த்து நாரி போச்சு. வெள்ளிங்கிரி மலை கூட இல்லை இது வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான். அது அங்கே கீழே, அது வெள்ளிங்கிரி மொத்தமே கீழே இருந்து ஏறி
கீழே சொன்னாங்கண்ணே 2 கிலோமீட்டர் ஒரே ஏத்தமாக தான் இருக்கு. ஒரே ஏத்தமாக தான் இருக்குது. பருவதமலை இந்த மாதிரி இல்லை மச்சான். இது இப்படி இருக்காது, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. லாஸ்ட் அந்த கடப்பாறை பாதை அதை பிடிச்சி நேரம் தான். அதை பிடிச்சி அது ஒன்றும் பிடிச்சிட்டு ஏறதில்ல மச்சான். சும்மா லைட்டாக கிரிப்புக்கு அவ்வளோதான். நான் பின்னாடி இந்த பெருசு டமரு ஒன்று சொல்லுவாங்க, பஜனை பாடுறது, அதை மாட்டிட்டு இருந்தேன். எடுத்துன்னு போனீங்க. எடுத்துட்டு போனேன். திருவண்ணாமலையும் அவ்வளோதான். அதெல்லாம் ஏறல, இதுதான் கஷ்டம். எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? நல்லா 6 மணி. 6 மணியா? 6 மணிக்கு தான் ஓப்பனா. 5:30 வந்துட்டோம். 6 மணிக்கு தான் ஓப்பனாகி வெளியே விட்டாங்க. ஓ சரி சரி. கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருக்கு. கஷ்டம் ப்ரோ. கஷ்டம். எனக்கு உடஞ்ச கால் ப்ரோ. எனக்கும் ப்ரோ. ஆங்கிள் ஜாயிண்ட் வேணும் 3 பீஸு. எனக்கும் இந்த பாருங்க, அதனால தான் செருப்பு போட்டுருக்கேன். நான் சேம். இந்த கால் உடஞ்ச கால். நம்மளாம் ஒரு ஆசீர்வாதத்தோடு ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக இதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக தான் ப்ரோ இருக்கும். இன்னொரு விஷயம் ப்ரோ, அதிகம் உடம்பு இருந்தால் ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது ப்ரோ, மனசு இருந்தால் ஏறலாம். யார் வேணாலும் ஏதாவது. நான் ஒரு 120 கிலோ இருப்பேன். லெஃப்ட் லெக்கில் ஆங்கிள் ஜாயிண்ட்டில் 3 பீஸாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நடந்து வரணும்னு வந்திருக்கேன். பெயினாக தான் இருக்குது, ஆனால் போயிடுவேன். அது பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸு ப்ரோ, அருமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூட போயிடலாம். ஆமாம், மஞ்சுமால் வாய்ஸு அந்த மாதிரியே உசுரே கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது ப்ரோ, உசுரை எடுக்கலாம். நீ வாங்க எடுக்குவாங்களா? என்ன ப்ரோ அப்படியே கான்ட்ராஸ்டாக சொல்கிறீங்க. ஆமாம், இதில் என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா பண்ணுவானுங்க. தனியாக கூட உசுரை எடுத்துருவானுங்க. இப்போ பாருங்கள், பாதை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நேரமாக அரும்பாடுபட்டு ஒரு சொர்க்கத்தை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஒரு பேரடைஸை தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த பேரடைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு படும், என் கண்ணுக்கும் படும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் களைப்பா மலையேறினதுக்கு அதை பார்த்தா அப்படியே ஆத்தாடி போதுண்டா சாமி அந்த மாதிரி. ஓகே பாருங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏற்ற முடிய போகுது. அந்த குளிராட்டிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தோன்னே அந்த இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமதளத்தில் தான் ஏற போகிறோம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்ம சுந்தர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கத்தை பார்க்க போகிறோம். நார்மலாக கஷ்டப்பட்டு ஏறி வராங்களா, கஷ்டப்பட்டு ஏறி வரவங்க திரும்ப இறங்கும்போது நீட்டாக இறங்கி போயிடுவாங்க. அதுவே ஏறும்போதே இனிமேல் ஏறவே முடியல அப்படின்னு சொல்லி மொத்த எனர்ஜியும் பயன்படுத்தி பாட்டு பட்டு ஐயோ பான்னு வராங்களா, அவங்களாம் வந்து ஏறுறதோட இறங்குறதுக்கு தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. பொதுவாக வந்து நம்ம வந்து ஏறும்போது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ஒரு காலில் ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஏறி போவோம். இறங்கும்போது புவியீர்ப்பு விசை இழுக்கிற திசையிலே நம்மளும் போவோம். அப்போ நம்ம ஸ்பீடோட இன்னும் வேகமாக இறங்குவோம். அப்போ இறங்கும்போது ஏற்கனவே நம்ம ஏறும்போதே காலில் இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்து இறந்துட்டோம். அப்படின்னா கீழே இறங்கும்போது ஒரு 10 ஸ்டெப்பு நடந்ததுக்கப்புறம் கால் அப்படியே கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு பொட்டு காலில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. உட்காந்து தான் இறங்கினவங்க, வேறு வழியே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டெய்லி 100 ஸ்குவாடு. டெய்லி 100 ஸ்குவாடுக்கு போட்டோம்னா ஒருத்தனுக்கு 10 நாளில் உடம்பு சரியாயிரும், ஒருத்தனுக்கு 100 நாளில் உடம்பு சரியாகும், எல்லா மலையும் ஏறலாம். ஒருத்தனுக்கு 1000 நாளில் உடம்பு சரியாகும். அது வந்து அவன் தலையெழுத்துப்படி நடக்கும். இது இந்த அட்வைஸ் யாருக்கும் இல்லை, எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ப்ரோ. நான் முக்கிக்கிட்டு இருக்கேன் ஏறுறதுக்கு. பார்த்தியல்ல, அருவியில் குளித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்னா, இங்கே பாருங்க, இப்படியே போய் அந்த நிற்கிறாங்க பாருங்க, அங்கெல்லாம் லேடிஸ் தர்றாங்க, அப்படியே போக போகிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கோம்னு பாருங்க. மலைகளுக்கெல்லாம் மேலே வந்துட்டோம். மாறியலா? ஆமாம், அந்த இதெல்லாம் எடுத்து கட்டிட்டு ஏறுப்பா. சாலத்துக்கு கட்டு இடுப்புல கட்டு. கொஞ்சம் முன்ன பின்னாடி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டர் ஆக மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே பின்னாடி முடிச்ச போடல, அதை போட்டு மிதிச்சேன்னா வாரி விட்டுரும். ஏய், இதுல எப்படி பிள்ளைய வச்சு ஏறினாங்க? வாங்க வாங்க வாங்க. எப்படி பிள்ளைய வச்சு ஏறினாங்க? எப்படி பிள்ளைய வச்சு ஏறினீங்க? எந்த ஊருக்கா நீங்கள்?
மதுரையா? நான் கல்யாணம் பண்ணது விருதுநகர். விருதுநகர். பாப்பா பேர் என்ன? மகதியா உங்க பேரு? எப்படி தைரியமா இவ்வளவு தூரம் வரீங்க? எப்படி வரீங்க இவ்வளவு தூரம்? வணக்கம். 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 பயம் இல்லையா? இல்ல. நோ. நீ எங்க அத்தைங்க 2 பேரும் உருட்டுறவங்க வந்து. யார் இவங்களா? அவங்களா? உங்க அம்மாவா? எங்க அம்மா. அதானே அத்தையை நான் கொட்டி வந்துட்டேன்னு நினைச்சேன். மஞ்சம் பண்ணியே கொட்டி வந்துட்டேன்னு நினைச்சேன். அத்தையை கொண்டு வந்து மிரட்ட. அப்படியா? அடுத்த வாரம் நீங்க கூட்டி வந்துருங்க. அவங்கள வீட்டிலலாம் திட்ட வேணாம், இங்க கூட்டி வந்தாலே போதும். வாங்கம்மா பார்த்து வாங்க. நல்லா கிரிப்பா டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா. அம்மா இங்கே வராங்க ஏறி. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அருவிக்கு. குளிராட்டி அருவி இங்கே பாருங்க. அங்கேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப பேர் இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் நல்லா சலசலன்னு கேட்குது அவங்களுக்கு. ப்ரோ நம்ம குளிக்க கீழே போகணுமா மேலேயா? அங்கேயா? இந்த பாப்பாவெல்லாம் போட்டா அந்த சில்ட்ரன்ஸ் ஆடியன்ஸ் ஃபுல்லாக நம்ம பிடிச்சிடலாம். என்ன பாப்பா பிடிச்சிடலாம்ல? அண்ணன் பாருங்க எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்க. 3500 அடி உயரத்தில் குளிராட்டிங்கிற அருவிக்கு பக்கத்தில். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப வேர்த்து திண்டாடி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ போய் அந்த அருவியில் குளிச்சா உங்களுக்கு வந்து சொர்க்கம்தான். ஏன்னா அந்த அருவி பேரே குளிராட்டி. அப்படின்னா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் போய் குளிச்சுட்டு மலையேற போகிறோம். பாப்பாவோட மலையேற போகிறோம். இங்கே ஆளையே காணோம். வரீங்களா? நீங்கள் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருவி தான். சத்தியமாக அந்த இருக்குக்கு அருவி. நான் ஏன் போய் சொல்கிறேன், இங்கே அருவி இருக்கு. பார்த்துட்டாரு அவங்க பாப்பாலாம் பார்த்துருச்சு அருவியை. ஓடியாங்க அருவிங்கிற அந்த இதுலேயே வந்துருங்க. அப்படி வாங்க. ம் எங்கே இன்னொரு ஆள் குறையிறாங்க? ஐயோ, அப்போ அவங்க பின்னாடி போயிட்டாங்க, நீங்களாம் சேஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த இடத்த அப்படியே பெண்டை திரும்புங்களேன், உங்களுக்கு அருவி தெரியும். வாங்க போயிடலாம் வாங்கம்மா போங்கக்கா. அப்படியே பாறையை பிடிச்சிக்கிட்டே போங்க. பாருங்க ஏறினோடனே உங்களுக்கு அந்த அருவி தெரியுமா? தெரிஞ்சுச்சா? அந்த தெரியுது பாருங்க. அவரை பார்க்க அங்கே அருவியை பாருங்க. அருவி எங்க இருக்கு? நாங்க எங்க இருக்கோம்? ஏங்க அருவி இறங்குறோட அருவி போய் இல்லக்கா, இன்னுமே இறக்கம் தான். இந்த பாருங்க இப்ப எப்படி நடக்கிறீங்க அந்த மாதிரி போயிடலாம். அம்மா அடி ஆத்தா அடி கடவுளே, ரொம்ப நேரம் இவரை தான் பார்க்கணும் இருந்தேன். இந்த அருவியை பார்த்தாச்சப்பா. இந்தாவா
இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு நல்ல குளியல், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சாமி பார்த்துட்டு குளிச்சாச்சு. இப்போ நேராக போய் நம்ம ஆண்டவரை போய் பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. இப்போ நம்ம போகிற பகுதி ஃபுல்லாமே ஒரே சமதளமாக தான் இருக்கும், ஈஸியாக நடந்துடலாம். ஃபுல்லாமே ஒரே சோலை வனக்காடு தான், நல்லா பச்சை பசேல்னு. எங்கே பார்த்தாலும் ஒரே அருவிகள், நதிகள், எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது, தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு. சொர்க்கம் நம்ம பார்த்ததில்ல, அப்படி ஒன்று இருந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி 1000 அருவிகள் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். தண்ணி அவ்வளோ ஐஸாக இருக்குது, காலை வச்சா ஜிவ்வுன்னு ஏறுது. ஆமாம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே குளிராட்டின்னு அருவியில் குளித்தோம்ல, அங்கேருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்றம் இறக்கம், அப்புறம் தன் தரை, சமதளத்தரை எல்லாமே கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஒரே பூக்களா பச்சை பசேல்னு, சூரியனே உள்ளே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான அடர்த்தியான காடு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யானசாணி. குளிர்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் மேனேஜ் சோயில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து இதை வந்து புழிஞ்சு அப்படியே தண்ணி மாதிரி குடிப்பார். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, அது எல்லாம் இல்லை காடத்தானே திண்டுட்டு இருக்குது. யானசாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. இப்போ போட்டதில்ல, எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கேயும் கிடக்கு. இது 2வது இடம். இங்கே பாரு, இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக கிடக்கு. நேமா இங்கே தான், இந்த வழியாக தான் வந்திருக்காப்புல. இந்த பக்கத்து இருந்து தான் எங்கேயோ வந்திருக்காப்புல. இந்த இடத்துல வரிசை இப்படி தான் போயிருக்கு. இப்படியே நடந்து வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இப்படியே ப்ரோ இப்படி தான் ப்ரோ போயிருக்கு. நல்லா இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு, மக்களுக்கு குளிர்ச்சியா. நீங்க அந்த பாதையில வந்திருக்கீங்கல்ல? 3 பாதையிலுமே நான் வந்திருக்கேன். சரி, நீங்க தானிப்பாறையில் வந்திருக்கீங்கல்ல? தானிப்பாறையும் அதை விட இது கஷ்டமா இருக்கா அது கஷ்டமா இருக்கா? இதுதான் எங்களுக்கு ஈஸியே, அது கொஞ்சம் கஷ்டம். அங்க வந்து கல் அதிகமா இருக்கு, தண்ணி ஓட்டங்கள் இருக்கிறதுனால அந்த தேய்மானம் ஏற்பட்டு கல் வந்து கூர்மையா இருக்கு. பர்சனாடு பாதைன்னு இன்னொன்று இருக்கு. இங்க வந்து அதே மாதிரி தரப்பாலம் பாறைகள் தான் இருக்கும், ஏற்றம் இருக்கும். ஆனா இருந்தாலும் விறுவிறு, அதோட டைமிங் சீக்கிரம் வந்துடலாம். நயல் இருக்கும், குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், கொஞ்சம் இயற்கையாகவே வந்துடலாம் இங்க இந்த பாதைக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க நடக்கணும்? இங்க இருந்து 1/2 மணி நேரத்துல நீங்க கோயில் சரி. தரிசனம்னா எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, கூட்டம் நல்லா இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. சரி சரி, ஐயா பாத்துட்டீங்க. ஆமா, சரிண்ணா, ரொம்ப நன்றி. இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே ஃபுல்லாமே இறக்கம் தான். எப்படி ஏறணுமோ அதே மாதிரி இதெல்லாம் வீடியோ போடுறாதீங்க ப்ரோ. இதுதான் ஹார்ட் பீஸ். நிர்மல் ப்ரோ போனாரு, உயிரை காப்பாத்தி. ரொம்ப நேரம் கழிச்சு குரங்க பார்க்குறோம். இங்கே பாருங்க, இது வர அந்த பாதையில் குரங்கு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா கோயிலில் இறங்கிட்டோம் நம்ம. ஆத்தாடி, என்னையா பிடிச்சதுக்கு அப்புறம் முள்ளு இருக்குன்னு சொல்றியா? குத்தி முடிச்சு பாருங்க, கண்ணில் ஏதோ பட்டு அருகிக்கிட்டே இருக்கு, கண்ணு ரெட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நல்லா தான் வந்துச்சு, பக்கத்தில் நெருங்க கண்ணு திறக்க முடியல. இப்படியே தான் வரேன். நீங்கள் சாஃப்டூர் வாழைத்தோப்பு பாதை வழியாக சதுரகிரியை நோக்கி இறங்கும் போது முதல்ல பார்க்குறது ஒரு மரம். அந்த மரத்தில் அகத்திய மாமுனியோட ஒரு முழு உருவம் மரத்தில் இருக்கும். இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு அமைப்பு.
அகத்தியர் வந்து அவரோட கமண்டலத்தோட நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கு கீழேயே விநாயகரோட ஒரு உருவமைப்பும் இருக்கும். அதை மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. காட்டுக்குள்ளே இது ஒரு அதிசயம் பாருங்க. ஆமா, நான் வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் என்ன விரட்டி பிடிச்சாங்க, நான் பிடி கொடுக்காம இருந்தேன், விரட்டினேன் அவங்கள. நீங்க விரட்டும் போது நான் வேணான்றேன், நான் விரட்டும் போது நீங்க தூக்கி கொண்டு ஓரமா போடுறீங்க, அது தேவையில்லை. இதெல்லாம் மக்கள் வந்து சும்மா நாடகத்துக்கிட்டாப்பா, அதை வந்து சரியான தெளிவுக்கு வருது இல்லை. என்ன அம்மா சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வனகாளி அம்மனை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே கிளியம்மா பேசியிருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரில. இன்னொரு நாள் வாப்பா, இப்போ எனக்கு பேச தோணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் வந்து நம்ம அவங்கள தனியாக, கிளியம்மாவை தனியாக வந்து நம்ம பேட்டி எடுப்போம். அம்மா வந்து உத்தரவு என்ன கொடுக்குறாங்களோ அன்றைக்கி வந்து நம்ம அவங்கள பேட்டி எடுப்போம். எனக்கு வேறு அந்த கண் வெளி பெருசாகிக்கிட்டே இருக்குது, திறக்க முடியல, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் சுந்தர மகாலிங்கம், அதாவது சாய்ந்த நிலையில் உள்ள சுயம்புலிங்கம். அவரை வந்து கும்பிட்டாச்சு. இப்போ நேராக வந்து நம்ம சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாருங்கள், ஃபைனலாக சந்தன மகாலிங்கம் அவரையும் கும்பிட்டாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் வந்த டைமு சந்தன மகாலிங்கத்தை கும்பிட்டாச்சு. இப்போ நேராக வந்து நம்ம வந்து வந்த பாதையிலேயே ரொம்ப ஸ்பீடாக இறங்க போகிறோம். ஏன்னா வந்து மணி 4:40 ஆச்சு, 6 மணிக்கு இருட்டிடும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இறங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு குரூப்பாக இது வர யாரோடையும் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தனுஷ் மாயன் ப்ரோ வந்து ஒரு 20 பேர் குரூப்பு ஆர்கனைஸ் பண்ணி, அதில் நான் ஒரு ஆளாக வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிற நம்ம வாழைத்தோப்பு வழியாக சதுரகிரி ஏறி நம்ம மகாலிங்க ஐயாவை கும்பிட்டுட்டு இறங்கியாச்சு. எனக்கு இது வந்து புது அனுபவமாக இருந்துச்சு. இதுவரை நம்ம வந்து பெருசாக அந்த குரூப்பாக ஒரு 10 பேர் 20 பேர்னால் போனதே இல்லை. இது ஃபஸ்ட் டைம். அதுவும் வந்து இந்த வாழைத்தோப்பு வழி வந்து நான் நினச்சதோட ரொம்ப கஷ்டம். நான் நினச்சேன் சதுரகிரி தானிப்பாறை வழியாக போயிட்டு ஏறுவோமே, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது நினச்சதோட ரொம்ப கஷ்டம். செங்குத்தாக ஏறிட்டு, அதுவும் யானை உலாவர பகுதி, வழி நடுக நாங்கள் யானை சாணிகள்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் மாட்டிக்கிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மணி வந்து 8 ஆகுது. நாங்கள் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இன்னும் நடந்து அந்த ஃபாரஸ்ட் கேட்டுக்கு போகணும். மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி காடு மலை மேடுன்னு சுத்த போகிறோம், எல்லாத்தையும் அவங்ககிட்ட வந்து சேர்க்க போகிறேன். நம்ம தனுஷ் மாயன் ப்ரோவோட இன்ஸ்டா ஐடியாவும் அவரோட சேனல் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சதுரகிரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பேரை கூட்டிகிட்டு போக போகிறாரு. உங்களுக்கு சதுரகிரியை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் அவருக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவர் உங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 10-20 பேரை கூட்டி போவார். இதோட வீடியோ முடிச்சுக்குருவோம். இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் மட்டும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.